ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா மாங்காய் பச்சடி. மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏப்ரல், மே, ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் மாங்காய் வச்சு விதவிதமாக எல்லாம் சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பர்டிகுலராக மாங்காய் இந்த டைமில் தான் நமக்கு கொஞ்சம் இனிப்பான மாங்காய் கிடைக்கும். ஸோ அந்த புளிப்பான மாங்காய் வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அதுவும் மாங்காய் பச்சடி, வெல்லம், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மாங்காய் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்க போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருங்க. மாங்காய் பச்சடி தேவையான பொருட்கள்: மாங்காய் 2 நம்பர், மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாங்காய் பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் 3 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று, இந்த மாங்காய் தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் வதக்கி பண்ணுவாங்க. ஸோ அது தொக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் பச்சடி சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு கை பக்கத்தில் பண்ணுவாங்க. இப்போ நான் கும்பகோணம் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாங்காவை நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரெசிபியில் நான் எங்கள் வீட்டு முறையில் பண்ணுற ப்ரிப்பரேஷனை பண்ணுறேன். இந்த மாங்காவை வித் ஸ்கின்னோட போடுவோம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஃப்ளஷ்லாம் நல்லா வெந்திருக்கும். அதாவது உள் பகுதி நல்லா வெந்திருக்கும். இந்த தோல் பகுதி பார்த்தீங்கன்னா அப்படி கடித்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நான் இந்த இடத்துல நாட்டு சக்கரை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நெல்லெண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போடுறேன். அந்த கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா. அந்த டைமில் இந்த மாங்காய் போட போகிறோம். இதில் சில பேர் வரமிளகா போடுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் போடலாம், ஆனால் எனக்கு கேட்டால் வேண்டாம். இதில் அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம், அதுவே போதும், சஃபிஷியன்ட். அதே டைமில் பச்சை கருவேப்பிலை போடலாமா, கொத்தமல்லி போடலாமாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ அதனால் எதுவுமே போடாமல் கடுகு போட்டு இந்த மாங்காவை இதில் போடுறேன். சரிங்களா? இந்த மாங்காய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த மாங்காவை அந்த எண்ணெயிலே அப்படி லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறீங்க. அடுப்போட ஃப்ளேமை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்க குழம்புத்தூள் போட வேண்டாம். ஏன்னா குழம்புத்தூளில் பார்த்தீங்கன்னா மிளகு போட்டிருப்பாங்க, சில பேர் சீரகம் போடுவாங்க, முழுதனியாக போடுவாங்க, மிளகாய் போடுவாங்க, கருவேப்பிலை போடுவாங்க, மஞ்சள் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் அது வேண்டாம். வெறும் மிளகாய் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி பீச்சில் மாங்காய் துருவிட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பக்கம், ஆனால் இதில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். ஸோ இந்த மிளகாத்தூளை இது இப்போ இதில் போடுறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மிளகாத்தூளோட இந்த மாங்காவை பிரட்டுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் இந்த மாங்காவும் மிளகாத்தூளும் பிரட்டினீங்கன்னா என்னன்னா, நேரம் ஆக ஆக அந்த மிளகாத்தூளோட வாசம் மாற ஆரம்பிச்சிடும். அதாவது கீழே கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக அது தண்ணி லைட்டாக ஒரு குழிக்கண்டி அளவுக்கு தண்ணி, சரிங்களா? வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த மாங்காய் வேகிறதுக்கு இந்த மாங்காய் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வீட்டில் யூஸ் பண்ணிலோ, ஸோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டுறேன். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் இந்த மாங்காய் வேகிறதுக்கு. வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான். அதாவது நாட்டு சக்கரை போட்டு இறக்குனா முடிஞ்சு சொல்கிறேன். 2 நிமிஷம் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா விட்டுருக்கோம். நான் ஒரு 7 நிமிஷம் கிட்ட சொன்னேன். இருந்தாலும் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறேன். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மாங்காய் அப்படியே முழுசாகவே இருக்கணும். மசிஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கணும். அந்த தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக ஆன பிறகு வெறும் எண்ணெய் மட்டும்தான் அப்படி இருக்கும். இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், வெல்லம் அப்படிலாம் நாட்டு சக்கரை, என்கிட்ட நாட்டு சக்கரை இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த புளிப்பு காரத்துக்கும் அந்த இனிப்பும் அது ஏற்ற மாதிரி இருக்கணும். அதாவது நாட்டு சக்கரையும் இந்த மாங்காவும் அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் டுகெதர் நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஈஸி. இதில் சால்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இனிப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்கிறதுனால சால்ட்டு கம்மியாகவே போடுங்க. ஏன்னா அந்த சால்ட் எதுக்காக இதில் ஆட் பண்ணுறேன்னா, அந்த மாங்காவில் அந்த காரத்தன்மையை கொஞ்சம் தூக்கி கொடுக்குறதுக்கும் இனிப்போட தன்மையை தூக்கி தரதுக்கும் அந்த உப்பு யூஸ் ஆகுது. அதான் விஷயம். இப்போது இந்த இடத்துல இந்த நாட்டு சக்கரை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணால், அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் கேரமல் ஆகணும். பர்டிகுலராக இது நீங்கள் 4 நாள் இல்லை, ஒரு 8 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராகும். ஆனால் அந்த மாங்காய் உடையாமல் பக்குவமாக எடுத்து வச்சுங்க. அதனால தான் தோலோடு போட்டிருக்கேன். அந்த சைடில் இருக்க அந்த மசாலா பார்த்தீங்களா, அந்த மசாலா எடுத்து சுடு சோறில் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு சூப்பராகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பச்சடியை அப்படியே தான் சாம்பாரோட சாப்பிடணும் அவசியம் இல்லை. சாம்பார் இல்லாமல் இந்த இடத்துல வெறும் அந்த மசாலாவை ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.
என்னடா இனிப்பாக இருக்குது, இது எப்படா பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படி மேலோட்டமாக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எடுத்து சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். இந்த சம்மர் சீசனில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற காயை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அந்த டைமில் மாங்காய் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி புளிப்பு, இனிப்பு, காரம் இதோட பெஸ்ட்டான ரெசிபி எதாவது கிடைக்காம கேட்டால் கிடைக்காது. கண்டிப்பாக அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா 3 சுவையும் ஒரே ப்ரிப்பரேஷனில் நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி. இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.